24/8/2024 காருண்யா 668க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 23/8/2024 நிர்மல் ஆல் போர்டு நம்ம 5-3 கொடுத்தோம். சரிங்களா, 5 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 5 சி போர்டில் வச்சோம், சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. பி போர்டில் 6-2 6க்கு பவர் 1 வந்துருக்குது. இங்கே 9 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9-1-5. சரிங்களா, நம்மளுக்கு இந்த 6க்கு பவர் 1 வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம எப்பவுமே பவர்னு சொல்லுவோம். 8க்கு 9 வந்துருக்குது. 9ம் வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் நம்ம எடுத்ததில் பார்த்திங்கன்னா 1-7 கொடுத்துருக்கோம், 0-5 கொடுத்துருக்குறோம். ஆனால் மாறி இருக்குது. 2 டிஜிட்டல் எதுவும் இன்னும் ஆகலை. 3 டிஜிட்டலும் நம்மளுக்கு கை கொடுக்கல. சரிங்களா, 9 ஏ போர்டில் வச்சுருக்கோம், 6 வச்சுருக்குறோம். ஆனால் மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா, அதனால் ஆல் போர்டு நம்ம ஸ்ட்ராங்காக 5 கொடுத்துருந்தோம். சி போர்டில் அதுவும் 5 வச்சுருந்தோம், 5 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல் போர்டில் வச்சு தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு வின்னிங் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஒரு நல்ல வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், காருண்யா 668க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா டிஏர் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, கேரளா டிஏர் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது 9ஆம் நம்பர் வருது. திரும்பவும் என் பார்வைக்கு இல்லைன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுக்கு உண்டான பவர் நம்பரை கொடுத்துட்றேன். 9க்கு பாருங்கள் 4. சரிங்களா, 0க்கு பாருங்கள் 5. சப்போர்ட்டு கொடுத்துருக்க 2க்கு பவர் 7. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல் போர்டு நீங்கள் 3 நம்பரில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கும் போது அந்த பவர் நம்பரும் வச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வி இல்லாமல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, ஆல் போர்டு 6 நம்பராக நினைக்காதீங்க. 9-0 தான் எனக்கு மெயின் டார்கெட்டு. சரிங்களா, பவர் நம்பர் நம்ம எப்பவும் சொல்லிக் கொடுப்போம். 9 எடுத்தீங்கன்னா 4 எடுங்கன்னு சொல்லி, 0 எடுத்திங்கன்னா 5 எடுங்கன்னு சொல்லி. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் 9-0 மட்டும் வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன், அது கூட உள்ளே வரலாம். பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9, பி போர்டில் 0-5, சி போர்டில் 1-6. சரிங்களா, போர்டு சேஞ்ச் ஆகணும்னா ஏ போர்டு சி போர்டு சேஞ்ச் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது எந்த போர்டுக்கு வேணால் எல்லா போர்டுக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் வெளியில் அவுட்டரில் தான் கொடுத்துருக்கேன். 2 வந்தால் வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். சரிங்களா, 9-0ங்கிற நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இல்லை 9-5ங்கிற மாதிரி, இல்லைன்னா 4-5ங்கிற மாதிரி கூட வரலாம். 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாரி 0-2 ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா, 0-2 0-4 6-5 5-4. சரிங்களா, 60 50 70 73. சரிங்களா, இதில் வந்துட்டு ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் 33 11 55 என்னுடைய கணிப்பு. சரிங்களா, அதுக்கு உண்டான பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், 88 66 00ன்னு. சரிங்களா, ஒருவேளை அப்படி வரலன்னா இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், 16 50 38 அந்த மாதிரி வரக்கூட வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா கீழே இருக்க நம்பர் வரலாம், மேலே இருக்கிறது வரலன்னா. பாருங்கள், அவங்க கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 426 922 931 393 051 900 902 369 அப்படிங்கிற ஒரு 8 செட்டு எப்போதும் போல் கொடுத்துருக்குறேன். எல்லாமே பாக்ஸு தான். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு பாக்ஸாக போடுறவங்க பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் பாக்ஸு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது எப்போவுமே. உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்துருக்க செட்டு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் அதை பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, எதுவும் கட்டாயம் கிடையாது. எதுவும் இது ஒரு கணிப்பு மட்டும்தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா, ஆல் போர்டில் மட்டும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கொடுக்குற நம்பர் மேலே இருக்க நம்பர் வரணும், இல்லை கீழே இருக்கிற நம்பர் வரணும். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது சூட்டப் ஆகுதா அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்புலையும் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, அதேமாரி தான் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எல்லாமே. சரிங்களா, போர்டு வந்து
நம்ம கொடுக்குறோம் இந்த போர்டுக்கு இந்த நம்பர் வரும்னு சொல்லிவிட்டு உங்கள் கணிப்பில் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் அது இப்படி வச்சு விளையாடுங்க. இல்லைனா மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதேமாரி டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பர் 8670575149. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.